அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷை. மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. யார் சொல்லியிருப்பா? இப்போதைக்கு கமல் சொல்லிட்டு இருக்காரு. விஜயகாந்த் ஜெயலலிதா இப்ப கமல் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் மன்னிப்பு கேட்டா என்ன அவருக்கு இப்ப? மன்னிப்புங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க பெருசா நினைச்சு கேட்கறாங்களா இல்ல நீங்க மன்னிப்பு சொல்லிட்டா ஓகேன்னு சொல்றாங்களான்னு தெரியல. ஆனா இவர் சொன்னதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. இன்னொன்னு ஒரு தமிழரான்னு நான் நினைக்கிறேன். இல்ல கமல் என்ன இப்ப உங்களுக்கு ஒரு மொழி ஆர்வலரால் மொழி பத்தி அவருக்கு என்ன தெரியும்? அவர் எப்படி தமிழ தாய்மொழின்னு சொல்லலாம், மற்ற மொழிகளுக்கெல்லாம் முன்னோடி அப்படின்ட்டு? அவர் கர்நாடக மக்களை பாதிக்காதா? கண்டிப்பா பாதிக்காது. கன்னட மொழியே கிடையாதுலாம் ஒன்றும் சொல்லலையா. அப்போ அங்கே இருந்த சிவராஜ்குமாரே அதை ஏற்றுக்கிட்ட மாதிரி தானே அவரே சிரித்து தலையை வேற ஆட்டி இருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு அங்கே போய் இவங்கெல்லாம் வந்து கன்னடக்காரங்கெல்லாம் சேர்ந்து சோசியல் மீடியாவில் அதுக்கப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய இது பண்ணுறப்ப தான் அவரே வந்து அதுக்கப்புறம் சில வீடியோஸ் அறிக்கைகள்லாம் வெளியிட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டீங்க, ஈகோ தருக்குது. ஆனால் அவங்க படம் மட்டும் இங்கே ரிலீஸ் ஆகி நீங்கள் காசு சம்பாதிக்கணுமா? சினிமாங்கிறது வேறன்னு சொல்கிறாரே. ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சினி பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக் பேசுறதுக்காக ரஞ்சித் மற்றும் சனா 2 பேருமே வந்திருக்கோம். என்ன ரஞ்சித்? கான்ட்ரவர்சி அப்படின்னாலே இப்போ எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது தக்லைஃபுடைய கான்ட்ரவர்சியாக தான் இருக்கும். கமல் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் வந்து பேசின ஒரு விஷயம்தான். தமிழ்ல இருந்து தான் கன்னடம் தோணுச்சு, மற்ற மொழிகள்லாம் தோணுச்சு அப்படின்ற பேசின ஒரு விஷயம் வந்து யாரும் எதிர்பார்க்கல. அவரே சும்மா ஃப்ளோல பேசினது தான் அது. அதாவது எல்லாருமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரியான சொல்ல வந்தவர் இப்படி இந்த வார்த்தை வரும் மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அப்படி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே அந்த மொழி போர் அப்படிங்கிறது இங்கேயும் அங்கேயும் தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னொன்று சிவராஜ்குமார் அங்கே இருந்தாரு, அதனால தான் அவர் வந்து அதை சொன்னாரு. இன்னொன்று அவர் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வந்து பேசின மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே கிடையாதா. சிவராஜ்குமாரும் அதுக்கு அப்ப எந்த மறுப்பும் எதிர்ப்பும் எதுவும் தெரிவிக்கல. ரியாக்ட் பண்ணிட்டாரு, சிரிச்சிட்டே அவர் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இது போயிட்டாரு. ஏன்னா இது ஒரு விஷயம் ஆகும்போது அவருக்கும் தெரியாது. இனிமேல் வந்து ரொம்ப சென்சிபிளா இருப்பாரு, கரெக்டா இருக்கணும். யாராவது கூப்பிட்டா கூட வர மாட்டாருன்னு நினைக்கிறேன். பட் அவரும் தொடர்ந்து தமிழ்ல படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னொரு பக்கம் நாம கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு வேற மேட்ச் இருக்கு, ஆர்சிபிக்கு மேட்ச் வேற. அதுதான் ஐபிஎல் ஒரு பக்கம், ஆர்சிபி சென்னை மேட்ச்னாலே பரபரப்பா இருக்கும். இன்னொரு பக்கம் கர்நாடகா காவிரி இஷ்யூ, ஒகேனக்கல் இஷ்யூ, அதுக்கப்புறம் இந்த மொழி இஷ்யூ அப்படின்ட்டு தொடர்ந்து சர்ச்சை போய்தான் இருக்கு. அதுக்கு நடுவில் இது மாத்திக்கிட்டதுனால அது மட்டும் இல்லாமல் கமல் வந்து இப்போ டிஎம்கேல எம்பி சீட் வாங்கி அந்த பக்கம் வேற இருக்கிறதுனால இதுதான் சரியான நேரம் அட்டாக் பண்றதுக்கு அப்படின்ட்டு அரசியலாவும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் எல்லா படத்துக்கும் இந்த அரசியல் அட்டாக்ங்கிறது வந்துருது இல்லை? எப்படி வந்துருது. நாம கமலுக்கு இந்த படத்துக்கு மட்டும் தான் பிரச்சனை வருதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பல படங்கள் வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து விஸ்வரூபம் 2013 இஸ்லாமியர்களை தப்பா போர்ட்ரேட் பண்றாரு, அதாவது தீவிரவாதிகளா காட்டியிருக்காங்கன்னு. ஏதோ அந்த படத்துல மட்டும்தான் தீவிரவாதி அப்படின்னு வந்து காட்டின மாதிரி முதல் முறையா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதாச்சும் அப்ப கமல் வந்து சொன்னதுதான், நான் இந்த நாட்டை விட்டே வெளியேறணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதெல்லாம் கூட ஞாபகம் இருக்கு. அப்பெல்லாம் நான் சின்ன பொண்ணுதான் ரஞ்சித். ஆமா, ஒரு கமல் ரசிகையா அது வந்து ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அசோக் செல்வன் கூட இந்த மேடையில சொல்லியிருப்பாரு. அப்ப அவர் வீட்டு வாசல்ல அது மாதிரி இதுதான். இன்னொன்னு சினிமால போடுற பணத்தை சினிமால வர்றத திரும்பி வந்து சினிமால போடுற ஒரே கலைஞன் வந்து கமல் தான். ஏன்னா அப்பவே விஸ்வரூபா அப்பவே அதை வெளியிடுறதுக்கு வந்து அவர் வீட்டெல்லாம் வந்து அடமானம் வச்சாரு. ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ இன்னொன்னு இவர் மன்னிப்பை கேட்க மாட்டேன்னு நின்னாரு இவ்வளோ நாளா. இன்னொன்னு வந்து இப்ப ஏன் வந்து இவர் கர்நாடகா கோர்ட்டுக்கு போகணும்னு யோசிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகணும், ரிலீஸ் பண்ற தேட்டர்ல பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுதான் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா இருந்த ஜட்ஜு நாகப்பிரசனா வந்து அவருக்கும் வந்து அந்த கர்நாடகா கன்னட மொழி பற்றி அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால அவர் மொழி பத்தி பேச நீங்க யாரு, நீங்க என்ன மொழி ஆய்வாளரா மாதிரி ரொம்பவும் காட்டமாவே அவர் ரொம்பவே நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு மன்னிப்பு கேட்கறது தான் முடிஞ்சிருக்கும் இந்த விஷயம். பட் நீங்க இவ்வளவு தூரம் இது பண்ணிட்டீங்க. இதை இப்போ கண்டிப்பா நீங்க மன்னிப்பு கேட்கணும். உங்க தனி படம் ரிலீஸ் ஆகிறதுனால போலீஸ்லாம் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அடிச்சிட்டாரு அவங்க. இதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. இன்னொன்னு வந்து காலக்கெடு வேற கொடுத்தாரு 2:30 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பதில் சொல்றீங்கன்னா அதுக்கு இவர் ஒரு 4 பக்கம் அறிக்கை. ஆனா எங்கேயுமே
ஜட்ஜே நினைச்சிருப்பாரு வந்துட்டு ரொம்ப மன்னிப்பு ஒரு வார்த்தை தான் கேட்டேன், நீ 4 பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்துருக்கியா இப்போதைக்கு தமிழ்ல வந்து கமலுக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. பட் இருந்தாலுமே திரும்ப அவங்க அந்த அறிக்கையை பார்த்துட்டு கமல் சொன்னது எங்களுக்கு திருப்தியா இருக்கு, பட் இருந்தாலும் இந்த மன்னிப்பு அப்படின்ற வார்த்தை வரல அப்படின்றத திரும்ப அடிக்கோடிட்டு அவங்களும் காமிச்சிருந்தாங்க. பட் என்ன இருந்தாலும் இந்த வழக்கம் கொடுத்ததுனால படம் கண்டிப்பா நாளைக்கு ரிலீஸ் ஆயிரும் கண்டிப்பா. ஆனா நான் வந்து கேள்விப்பட்டேன் என்னன்னா, நிறைய பெங்களூர்ல இருக்கிற தமிழர்கள் தென் வந்து கன்னடம் பேசக்கூடியவங்க கூட கமல் ரசிகரா இருக்கக்கூடியவங்க வந்து படத்தை வந்து பெங்களூர் தியேட்டர்ல பார்க்காம வெளியில ஒசூர் பக்கம் பார்டர் தாண்டி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் அண்ட் ப்ராசஸ்ல தான் இருக்கிற மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டேன். ஏன்னா வந்து எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா, அதனால தென் இதுக்கு முன்னாடி கமல் படங்கள் விருமாண்டி அப்பவும் அவர் சில இது சண்டியர் பிரச்சனை முதல்ல டைட்டில் சண்டியர்னு வச்சிருந்தாங்க, அதுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து தான் அப்புறம் மாத்தினாங்க விருமாண்டின்ட்டு. சண்டியரே பாட்டே மாத்த சொன்னாங்க, பட் அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்ட்டு இது பண்ணிட்டாங்க. எல்லா படத்தும் வந்து இருக்கு. விஸ்வரூபம்க்கே உங்களுக்கு அப்போ வந்து டைரக்டா டிடிஹெச் அப்படின்னு கொண்டு வந்தாரு கமல், டிவிலே கொண்டு வர, அதாவது இப்போ இருக்க ஓடிடின்ற சொல்லலாம். அப்பவே அதை நான் பண்றேன்னு சொன்னாரு. ஆனா திரையரங்க உரிமையாளர் எல்லாருமே பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, நீங்க தியேட்டர் அழிக்கிறீங்க அப்படி இப்படின்ட்டு. பட் இப்போ யோசிச்சு பாருங்களேன், கமல் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருந்திருக்காரு. தீர்க்கதரிசி தான் அவர், அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவர் சொல்றது எல்லாமே லேட்டா தான் புரியும். இன்னொன்னு இது வந்து அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் தான், அவர் தான் வந்து எடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த உத்தம வில்லனா இருக்கட்டும், நிறைய படங்கள் வந்து ஓன் ப்ரொடக்ஷன் தான், எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஆனா எங்கேயுமே அவர் வந்து அதுக்காக மனம் தளர்னதே கிடையாது. ஆனா அந்த படம் எல்லாம் 10-15 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் கொண்டாடுறாங்க, ரீ ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. எல்லா படங்களுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். உத்தம வில்லன் வந்து திருப்பதி பஸ் லிங்குசாமி ப்ரொடக்ஷன்ல பண்ணாங்க, அது கூட இஷ்யூ ஆச்சு. ஃபைனான்ஷியலா ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 நாளுக்கு கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ல மாட்டி தான் ரிலீஸ் ஆச்சு. அதோடய இது கூட வந்து தோல்வி அடைஞ்ச நாள்னு சொல்லி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதனால தான் இன்னொன்னு இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி இப்ப அவருக்கான எல்லா பிரச்சனைகளும் போயிட்டு இருக்குல்ல, அவருடைய லைஃப் எல்லாம் அவருடைய பதிலுமே அது மாதிரி தான் இருக்கு பாருங்க. ஆமா சோ ஸ்வீட் தான். நம்ம தமிழர்கள் வந்து எப்படி எதிர்பார்க்கிறோம் வந்து இப்ப ஜூன் 5 வந்து அதுக்காகவே வெயிட் பண்றாங்க FDFS எல்லாமே. பட் நம்ம இன்னொரு பக்கம் நம்ம அது வந்து வேற ஒரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா, மற்ற நடிகர்கள் வந்து இதே மாதிரி பிரச்சனை மற்ற நடிகர்களுடைய படங்களுக்கும் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. அவங்களாம் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்காங்க, அவங்க கமல் கிடையாது இல்ல. நல்லா ஞாபகம் இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி படத்துக்கு குசேலன் நினைக்கிறேன், குசேலன் சம்திங் ஏதோ ஒரு படத்துக்கு அப்பதான் அந்த காவேரி ஒகேனக்கல் இஷ்யூலாம் போயிட்டு இருந்தது. அப்ப ரஜினி வந்து மன்னிப்பு கேட்டாதான் அவருடைய படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்தது. அவரே பெங்களூர் சைட் சேர்ந்தவர். அது அங்க பிறந்து வளர்ந்தவர் இங்க வந்துட்டாரு. பட் இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. அப்ப இவர் டைரக்டா ஒரு சேனல்லே போய் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு சேனல்ல போயிட்டு அங்க அப்பாலஜி பண்ற மாதிரி அவரும் பேசிட்டாரு. அதுக்கப்புறம் தான் படமே ரிலீஸ் ஆச்சு. ரீசெண்டா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிறது பாகுபலி 2 கட்டப்பாவா நடிச்ச சத்யராஜ் வந்து அப்பவும் பேசியிருந்தார் இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது. அப்போ மன்னிப்பு கேட்டா அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணணும் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அஃப்கோர்ஸ் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் வந்து தப்பா எதுவும் பேசல. ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து நம்மளோட தனிப்பட்ட கருத்துனால படம் போட்டவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு. ஆனா இங்க வந்து படம் போட்டதே வந்து அப்படிங்கறனால இருந்தாலும் அவருக்கும் வந்து சில நெருக்கடிகள்லாம் இருக்குதா இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் இந்த இப்போ வந்து முத்தமிழை வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு எழுதின சிவானந்தும் இந்த படத்தோடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் தான். ஸோ நிறைய பேர் வந்து சில ஃபண்ட் போட்டிருக்காங்க தான். இருந்தாலும் கமல் வந்து அதுல இவ்வளோ நாள் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நின்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு. அது வந்து அவரு சொன்னால அன்பு மன்னிப்பு கேட்காது, நான் தப்பா பேசவே இல்லை அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்றாரு. நான் வந்து யதார்த்தமா பேசின ஒரு விஷயம், எல்லாருமே ஒண்ணுன்றதுக்காக நான் பேசின ஒரு விஷயம் தான் இது. அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? தப்பா புரியப்பட்டதுங்கிற மாதிரி தான் அது அவருடைய மிஸ்டேக் இல்லை அப்படின்னு நாம சொல்லலாம். ஸோ டோட்டலா இப்போ ஃபைனலா பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நம்ம சிவராஜ்குமார் தான் இப்படி ஒரு விக்டிம் மாதிரி அவர் நிற்கிறாரு. இப்போ நீ அந்த மேடையில தான் இருந்திருக்க, நீ கன்னடால இருந்து அங்கே போயிருக்க அந்த ஃபங்க்ஷனுக்கு, நீங்க எப்படி அதை எதிர்த்து பேசாம அல்ல முடிஞ்ச பிறகாவது பேசியிருந்திருக்கலாம். அதாவது இவர் ரொம்ப அமைதியாக இருந்துட்டார், இவருக்கு பெரிய அட்டாக் நடந்துருச்சு. இப்போ அந்த கோர்ட்டோட விளக்கம் கொடுக்கும்போது கூட உங்களால வந்து சிவராஜ்குமார் ஃபேமிலி வந்து பயங்கர அஃபெக்ட் ஆகிறாங்க, அவங்க அஃபெக்ட் ஆகிறாங்க. அதுக்கும் அவர் வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. ஆக்சுவலி அந்த அறிக்கையில வந்து சிவராஜ்குமார்னால பாதிக்கப்பட்டதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்ட்டு. அது ஏதோ அறிக்கையில மட்டும் எழுதின எழுத்தா நான் பார்க்கல, உள்ளத்துல இருந்து கமல் சொன்ன வார்த்தையா தான் இருக்கும்னு நான் சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா தன்னால மற்றவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அவரு. அதே மாதிரி இந்த தக் லைஃப் நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம எடுத்துட்டு வைங்களேன், படம் ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. ஆனா அந்த படத்தோட ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாரு கமல். அவருடைய அந்த ப்ரமோஷன் வந்து
பயங்கரமா இருக்கு. இப்போ விக்ரம்ல இருந்து அதை செம்மையா பண்ணிட்டு வராரு அவரு, சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இங்க வந்து சென்னையில வந்து போன வாரத்துல வந்து தாஜ் கன்னிமாரால இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவர் வர வச்சு இருந்தாரு அவரு. சோஷியல் மீடியால இருக்க இன்ஃப்ளூயன்சர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்கள வச்சு ஒரு பண்ணிட்டு இருக்காரு. சோ அதான் அந்த அளவுக்கு தான் அட்வான்ஸ் சொன்னா பாத்தீங்களா, இதுலயும் ஒரு அட்வான்ஸா இருக்காரு. நான் வந்து சர்ச்சையும் கிடையாது. ஆமா, ரீசெண்டா அவரோட அவுட்ஃபிட் எல்லாம் பாத்தீங்கல்ல பயங்கர ட்ரெண்டியா இன்னும் அப்படியே தான் இருக்காரு. அவருடைய இந்த ஆர்வத்துக்கு வந்து இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக போய் இந்த ஏஐ எல்லாத்தையுமே போய் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வர, அது ஒரு கோர்ஸாக போய் கற்றுக்கிட்டு வர. ஜனவரி 1 அங்கதான் இருந்தாரு. எல்லாருக்குமே கேள்வி வரும், ஏன் அவர் போறாரு கற்றுக்கறணும்? நீரே கிடையாது, அவருக்கு ஆல்ரெடி சினிமாவை கரைச்சி குடிச்சிட்டாரு. இன்னும் என்ன மிச்சம் இருக்குன்னு கேட்டால் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு, நான் அதையும் கற்றுக்கிறேன் நான் அப்படின்ட்டு போய் படிச்சுட்டு வராரு. இந்த மாதிரியான ஒரு உழைப்பு ஹார்ட் ஒர்க் வந்து தமிழ் சினிமாவில் வேற இந்திய சினிமாலேயே யாரும் கிடையாது. கரெக்ட், அப்படி இருக்கிற ஒருத்தர் தான். இன்னொன்று வந்து இப்போ வந்து அந்த ஜட்ஜ் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாரு கமல் கிட்ட. கமல் அதுக்கு பதில் வேற மாதிரி கூட சொல்லி இருக்கலாம், வல்லுனரா நீங்க அப்படின்னு கேட்டதுக்கலாம். பட் அவர் இந்த பிரச்சனையை வளர்க்க வேண்டாம்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். படத்துடைய ரிலீஸ் டேட்டும் வந்து நெருங்கிருச்சு. ஸோ தேட்டர் வந்து அலோகேட் பண்ணணும், நிறைய பிரச்சனைகள் அங்கே போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அது எல்லாத்தையுமே யோசிச்சு தான் இப்படி வந்து அறிக்கையை வெளியிட்டிருப்பாரு. அதான் இருக்கலாம். இன்னொன்று வந்து சினிமா நேசிக்கக்கூடிய ஒரு கலைஞன், அதான் சினிமா தான் என்னுடைய மொழி அப்படிங்கிறதையும் அவர் வந்து அங்கே சொல்லியிருந்தார். அதை வந்து நிறைய மேடைகளில் சொல்லுவார். இதுலேயும் வந்து அவர் அந்த அறிக்கையிலையும் வந்து சொல்லியிருந்தாரு. இன்னொன்று வந்து நாகப்பிரசனாவை நானே படம் பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. கமல் ஃபேன் ஒளிஞ்சிருக்காரு. மன்னிப்பு கேளுங்க, அப்பதான் படம் ரிலீஸ் பண்ண விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் போய் ஒரு பீஸ்ஃபுல்லாக உட்காந்து படத்தை பார்த்துட்டு வரேனே, இதுல என்ன அந்த ஒரு வார்த்தையை சொல்றதுல என்ன அப்படிங்கிறது தான் அதாவது மன்னிப்புங்கிறது வந்து இதை எப்படி சொல்றது, ஒரு பெரும் வார்த்தையா அவங்க எதிர்பார்க்கலாங்களா, இல்லை மன்னிப்பு சொல்லிட்டா முடிஞ்சிச்சு அது ஒரு சாதாரண வார்த்தையா எதிர்பார்க்கறாங்களா அப்படிங்கிறது தான் தெரியல எனக்கு. மேபி இது ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அது மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ ரஞ்சித், இப்போ கர்நாடகாவில் ஒரு வாரம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்டேட் வந்திருக்கு. இன்னொன்று சாரி கேட்க உங்களுக்கு ஈகோ தடுக்குதா, மன்னிப்பு கேட்க சொல்றது நான் கிடையாது, கர்நாடகா அங்கே திரைப்பட சம்மேளனம் தான் கேட்குறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ரிலீஸ் மேபி போஸ்ட்பாண்ட் ஆகலாம், என்ன ஆக போகுதுங்கிறது தெரியல. ஏன்னா கேஸ் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு, ஒரு வாரம் டைம் கேட்டிருக்காங்க. இதை விட பெரிய கேஸ்லாம் ஒரு நாள் சினிமா சார்ந்து தீர்க்கப்பட்டதெல்லாம் நம்ம வந்து சில வருடங்களா பார்த்துருக்கோம். மேபி நாளைக்கே கூட முடியலாம், படம் ரிலீஸ் ஆகலாம், இல்ல என்ன ஆக போகுது அப்படிங்கிறது. ஆனா எது எப்படியும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது, அந்த ஒரு திருப்தி இருக்கு, அது போதும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் இந்த ஒரு இஷ்யூ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.